ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை இடத்திற்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் மாநிலங்களவை எம்பி பதவிக்காக போட்டியின்றி தேர்வாகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இது தொடர்பான முழு விவரங்கள். அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக சி வி சண்முகம் தேர்வாகியிருக்கிற நிலையில அவரது மாநிலங்களவை பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அந்த நிலையில மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தமிழகத்துல ஒரு இடம் காலியிடமாக அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதனால அந்த எண்களை வைத்திருப்பதனால தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர் நிறுத்த வேண்டியிருந்தது. அவர்களது கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு இடம் ஒதுக்கப்பட்டு காங்கிரஸ் சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பாளராக மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில ஜூன் 1ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இன்று மதியம் 3 மணியோடு நிறைவடைந்திருக்கிறது. இதுவரையில சுயேட்சை சேர்ந்தவர்கள் பலரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றனர். இந்த நிலையில அரசியல் கட்சியாக பிரதான கட்சியாக காங்கிரஸ் மட்டுமே சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வேட்புமனுவை பொறுத்தவரையில சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 பேர் முன்மொழிய வேண்டியது இருக்கிறது. அப்படி முன்மொழிந்ததன் அடிப்படையில பார்க்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட 10 பேர் பிரவீன் சக்கரவர்த்தி அந்த இடத்திற்காக முன்மொழிந்து கையெழுத்திட்டு இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடியவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் முன்மொழியாத காரணத்தினால பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்வதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில இன்று மாலை 3 மணியுடன் வேட்புமனு தாக்கலுக்கான நேரம் நிறைவடைந்திருக்கிறது. நாளை அந்த வேட்புமனு மீதான பரிசீலனை முடிந்ததற்கு பிறகாக இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.